கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம சங்கீதம் 91வது அதிகாரம் 3வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 91:3 21 இந்த செய்திகளை கடந்து சொல்லுவோம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவங்கள் எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவங்கள் எல்லாம் மன்னித்து விட்டாரே. கூடுவோம், ஆடுவோம், பாடுவோம், ஒன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடிய வந்த நாதனை தோத்தரிப்போம். நாடிய நம்மை தேடியே வந்த நாதனை தோத்தரிப்போம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவங்கள் எல்லாம் மன்னித்து விட்டாரே. பாவங்கள், சாபங்கள், கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. பாவங்கள், சாபங்கள், கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தெற்றிய விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தெற்றிய விட்டாரே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவங்கள் எல்லாம் மன்னித்து விட்டாரே. அட்சயன் பட்சமாய் ரட்சிப்பை எங்களுக்கு அருளினதாலே. நிச்சயம் சுவாமியை பற்றிய சாட்சி பகர வெள்ளியதே. நிச்சயம் சுவாமியை பற்றிய சாட்சி பகர வெள்ளியதே. வெண்ணங்கி பொன்முடி வாத்தியம் வெள்ளீட்டில் ஜெய கொடியுடனே. வெண்ணங்கி பொன்முடி வாத்தியம் மேல் வீட்டில் ஜெய கொடியுடனே. மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை தோத்தரிப்போம். மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை தோத்தரிப்போம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். டேனியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட். லீலா அம்மாள் பிரைஸ் லார்ட். நாகரத்னம் பிரைஸ் லார்ட். குமரேசன் தியாகராஜன் பிரதர் பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம சங்கீதம் 91வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிறோம். அவர் உன்னை வேலுனை கண்களுக்கும் பாலாக்கும் கொலைக்கும் தப்பிப்பார். இது யார் இதை சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாவீது, சரி, மோசேயுடைய சங்கீதம். இப்ப இதுல ஒரு சின்ன ஒரு மாறுதல் வருது. நான் சொன்னேன், அதை நீங்க புரிஞ்சு வரணும். இது எங்க ஆரம்பிக்கிறேன்னா, என் அப்படிங்கிறார். உன்னதமான ஒரு மறைவு சொல்றாங்க. நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், நீர் என் கோட்டை, என் தேவன், நான் நம்பிக்கிறேன் என்று சொல்லுவேன். இப்ப அவர் உன்னை, இப்ப இது யார்கிட்ட பேசுறாரு? இதற்கு இருக்க இன்னொருத்தர் சொல்றாரு. புரியுது உங்களுக்கு? யார்கிட்ட பேசுறாரு? உன்னை. இப்ப நான் உங்கள்கிட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து பல சாட்சிகள் சொல்லிட்டே இருக்கு. ஒரு சாட்சி சொன்ன அப்ப அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். தம்பி விமலேஷ் லைஃப் அந்த டாக்டர் இருக்கார். அவருடைய சம்மந்தியம்மா உங்களுக்கு தெரியும், பார்த்துருக்கீங்க. அவங்க பிஜிபி பன்னீர்தாசனுக்கு ஒரு பெரிய ஒரு விலாசத்தில் உள்ள ஒரு அம்மா இருக்கும். அவங்க வந்து பொம்பளை பிள்ளை, அதாவது பசங்களாம் இருக்காங்க, பெண் குழந்தை. பெண் குழந்தைக்கு சொத்து கிடைக்குமா கிடைக்காதா? நம்ப மாட்டாங்க, நீ கிடையாதுங்க, சரியா? இப்போ சொத்து பிரிச்சாச்சு. இந்த அம்மாவுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்தாங்க. அதோட என்ன செஞ்சாங்க, முடிச்சிட்டாங்க. இவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மாப்பிள்ளை சரியாக வேலை கிடையாது. பின்னாடி ஒரு வீட்டில் வாடகையில் அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டாங்க. ரொம்ப டிஃபிகல்ட்டி ஃபார் மணி. ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் ஒரு அற்புதத்தை செய்கிறார். எப்படி அதை செய்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்கிறதுக்கு போகிறாங்க. யார்? பிரதர்ஸ் எல்லாம். அதில் ஒரு வார்த்தை இருக்குது, இதுக்கு பெண் பிள்ளைகளுக்கும் உரிமை இருக்குது. இப்போ யார் கையில் பண்ணணும்? நேராக வந்தாங்க. உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட், 1 கோடியோ 2 கோடியோ 3 கோடியோ தரேன், அப்புறம் ஒரு வீடு கட்டி தரோம். 4 வீடு ஒரு இடம் வாங்கி இந்த அம்மாவுக்கு இது பேர் இருந்தது அற்புதம்.
இது நடக்குமா? சந்தேகம் தான் சார். சந்தேகமா இருக்குது. உண்மையை சொல்றேன். நான் சாட்சி யாருனே சொல்லிட்டேன். வேணா அந்த கடை போய் கேட்டு கிருபை, கிருபை. இதுதான் நான் சொன்னேன். அவர் உன்னை, புரியுது உங்களுக்கு? யார? நடக்குமாங்கிறது சந்தேகம் தான். உன்னைங்கிறது உன்னை, உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்குற, அதான் நம்ம பார்க்கணும். உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொலைநோய்க்கும் தப்புவிப்பார். இப்ப நம்ம அவரை எப்படி பார்க்கணும்? கோட்டையா பார்க்கணும், அடைக்கலமா பார்க்கணும், மறைவிடமா பார்க்கணும். அது நம்ம வேலை. அவர் வேலை என்னது? தப்பு வைக்கிறது. புரிஞ்சுக்கிட்டா? இப்ப இதுதான் முக்கியம். 91வது அதிகாரம் 3வது சங்கீதம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் அழிக்கக்கூடிய கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அப்ப அவரு செய்யறது வேற. அப்ப நமக்கு எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா 2வது நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். சொல்றது நான் இப்ப நான் ஒரு சாட்சி சொன்னேன். அது எனக்கு அந்த அம்மா சொன்ன சாட்சி. அது அந்த அம்மா சொன்னா நான் சொல்லணுமா? அந்த மாசம் ஆனா நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அம்மா வந்து ரெகுலரா ப்ரேயர் பாரு. ஆமா, இது வரும். தெரியாது உங்களுக்கு. நான் சொல்லியிருக்கேன் சம்பந்தியமா அப்படின்னு சொல்லுவேன். சரி, இப்ப இதுல எதை காப்பாத்துக்கிறாரு நம்ம பார்க்க போறோம். எதை காப்பாற்று. 127வது 124வது சங்கீதம் 7வது 124:7. வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று. ஆத்துமா தப்பிற்று. நம்ம 2 வகையான பாதுகாப்பு. ஒன்று சரீர பாதுகாப்பு. அது ரொம்ப முக்கியம். நமக்கு சரீர பாதுகாப்பு தேவையா இல்லையா? தேவை. அதை விட முக்கியமானதுன்னா ஆத்மா. ஆத்மாங்கிறது என்னன்னா ஒரு ஷார்ட்டா பார்ப்போம். இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரும்ப சொல்லுங்க. இப்போ நீங்க என்ன பார்க்குறீங்க? எதை பார்க்குறீங்க? சரீரத்தை. எதை பார்க்குறீங்க? சரி, எனக்குள்ள இருக்கிற ஒரு ஆத்மாக்கு என்ன பேர் சொல்லுங்க? பிசிக்கலைசாண்டர். இப்போ திடீர்னு நான் மறைச்சிடறேன். பாடி. அதுக்கு பேர் என்னது? பாடி. ஏன்? ஆத்மா என்ன செஞ்சிச்சு? அதான் நம்ம ஊர் மக்கள் ரொம்ப அருமையா சொல்லுவாங்க. ஐயோ எங்களை விட்டு போயிட்டேடா. போயிட்டு சொல்லுவாங்க. அவன் இருக்கானா? போயிட்டானா? கிடக்கலாம். அப்ப ஆத்மா போன உடனே எல்லாமே போயிடுச்சு. அப்ப ஒரு முட்டையை எடுத்துக்கோங்க. முட்டையில வெளியில பார்க்கறது தோடு. இது நம்முடைய சரீரம். இதுல என்னெல்லாம் இருக்குன்னா கண், காது, மூக்கு, உணர்ச்சி எல்லாம் இருக்கு. இத ஒரு இந்து கோயிலுக்குள்ள நீங்க போனீங்கன்னா இதை சந்தோஷப்படுத்துவாங்க. எதை சந்தோஷப்படுத்துவாங்க? சரீரத்தை. ஒரு அழகான ஒரு சிற்பம் இருக்கும். அது கொஞ்சம் செக்ஸியா இருக்கும். கண்ணுக்கு எப்படி இருக்கும்? ஒரு பார்ப்பாங்க. அது எதுக்கு அங்கே வச்சிருக்காங்க? கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. 2வது கொட்டு அடிப்பாங்க. டங்கு 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 மியூசிக் பிபி. காதுக்கு உங்களுக்கு ஒரு பிரசாதம் கொடுப்பாங்க. அது எதுக்கு? ஆமா, நம்ம வகையில் கொடுப்பாங்க. அப்போ அது டேஸ்ட் கிடையாதுங்க. அது நமக்கு ஆண்டவருக்கு புரியுதா உங்களுக்கு? எதுவுமே இருக்காது. மேல சந்தனம் கொடுப்பாங்க, பூசிக்கணும். பூசினோட என்ன ஆயிரும்? அப்ப அவங்களுடைய ஐடியா என்னன்னா சரீரத்தை என்ன செய்யணும்? ஐம்புலங்களையும் சந்தோஷப்படணும். ஆனா அதுக்குள்ள இருக்கிறது ஆத்மா. ஆத்மாங்கிறது சென்ட்ரல் இருக்கு. அது ஒரு வெள்ளைக்கரு கிடையாது. இந்த பக்கம் மஞ்சக்கரு. மஞ்சக்கரு ஆவி கிடையாது. என்னது? ஆவி. இப்ப இந்த சென்ட்ரல் இருக்கு பாத்தீங்களா ஆத்மா. இது 2 பக்கம் போக முடியும். எந்த பக்கம் போக முடியும்? சரீர பக்கம் போக முடியும். இப்ப யாரையாவது பத்தி ஒரு நியூஸ் வருது, அதை கேட்க எப்படி இருக்கும்? ஒரு நியூஸ் மதியம் எனக்கு ஒரு நியூஸ் சொல்றான் சார், நைட்டு ஃபுல்லா எதிர உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. மறந்துட்டியா? இங்க ஒரு பிரேயருக்கு ஒரு பாப்பா வந்து நைட் ஃபுல்லா எதில் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இதெல்லாமே நியூஸ் கேட்கும்போது எப்படி இருக்கும்? இன்ட்ரெஸ்டிங்கா புரியுது உங்களுக்கு? இதெல்லாமே நமக்கு காதுக்கு கிடைக்கிற சந்தோஷம். ஆனா ஆத்மாங்கிறது என்னங்கிறது சாத்தா என்ன செய்வான்னா வேடனுடைய கண்ணிக்கு தப்பிட குருவி போல என்னதுமா ஒரு உதாரணம். சரி, ஒரு கதை சொல்றேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. ஒரு என்ன சொல்றது, சோலை வரும். நிறைய அழகழகு பறவைகள் இருக்கும், குட்டி குட்டி பறவைகள் இருக்கும். ஒரு வேடை வருவான், வரைய விரிக்கிறான். அந்த ஆகாரம் போடுவோம், அது உள்ள விழுக்கணும். அவன் பிடிச்ச எல்லாத்தையும் உடுங்கி போட்டு போயிடுவான். ஒரு முனிவர் பார்க்குறாரு, ஏனடா நம்ம இந்த குருவிகள்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கணுன்ட்டு ஒரு பாட்டு சொல்லிக் கொடுக்குறோம். என்ன பாட்டு சொல்லிக் கொடுக்குறாருன்னா, வேடன் வருவான் வலையை விரிப்பான் அகப்படவே மாட்டேன் நான் அகப்படவே மாட்டேன்னு சொல்லி கொடுத்துட்டான். பார்த்தா இந்த குருவிகளை மறுபடியும் பிடிக்கிறான், உள்ளத்துக்கு போட்டான். உள்ளத்துட்டு பாட்டு பாடுறது என்ன பாட்டு பாடுது?
நான் அங்கே அகப்பட மாட்டேன், இந்த இடத்துல மாட்டுவேன். எதுக்கு சொல்றேன்னா, விலையை விரிக்கிறதுக்கு மாற்றுது. ஆனால் இது தப்பிச்சுக்கிடுச்சு. என்ன செஞ்சிச்சு? தப்பிச்சுக்கிடுச்சு. என்ன அழகா சொல்றாருன்னா, 6வது பாருங்க, நம்மை அவருடைய பற்களுக்கு இரையாகாமல் ஒப்பு கொடுத்துருக்க கத்தர். பற்கள் யாருடைய பற்கள்? சிங்கம் போல பற்கள். சங்கீதம் 37:12 பற்களை பார்ப்போம். 37:12 துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கி நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான். பற்கடிக்கிறான் என்னது? அந்த பல்லுக்கு என்னை தப்பிச்சுட்டீங்க ஆண்டவர்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நம்ம. ரெண்டாவது ஒரு ஜெபத்தை நான் கட்டப்பேன். பிரேயர் ஜெபத்துக்கு ஈக்குவலாக ஒன்று கிடையாது. 141:9 சங்கீதம் 141:9 அவர்கள் எனக்கு வைத்த கண்ணிக்கு சுருக்கும் என்னை விலக்கி ரட்சியும். துன்மார்க்கர் தங்கள் வழிகளே அகப்படுவார்கள், நானும் அதற்கு தப்பிக்கணும். 2 கூட்டம். துன்மார்க்கன் ஜெபிப்பான ஜெபிக்க மாட்டானா? ஜெபிக்க மாட்டான். ஜெபிச்சாலும் துன்மார்க்கம் கிடையாது. அதனால என்ன ஆகுது அப்படிங்கிற நானும் அதற்கு அந்த நானுங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஒரு பாதுகாப்பு கொடுக்குறார். அந்த பாதுகாப்புல என்ன நடக்குதுன்னா, என்னை விலக்கி ரட்சிக்கும். கண்ணி சுருக்கு. கண்ணி சுருக்குன்னு என்னதுமா? இவங்களுக்கு தெரியாது, இதில் அவங்க காப்பாட போறாங்க. சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். நமக்கு என்ன பிரச்சனை? ஒரு நம்ம சகோதரர் பிரேயரா இருப்பார். இப்போ ஆளை காணும். அவர் என்கிட்ட சொல்றாரு, முன்னாடி என்ன செய்வார், அந்த முடி நீளம் வளர்த்துப்பாரு. பேர சொல்லிடுறாங்க. அதில் மஞ்சக்கரெல்லாம் தடவை இப்படி தலையை ஆட்ட வரான். பொம்பளை பிள்ளை வந்து அவர் தூணு குப்பிட்டு போயிடுவாங்க. ரசிக்கப்பட்ட பிறகு ஒரு அக்கா ஆலயத்துக்கு போகிறாள். 2 பிள்ளை இருக்கு. இவரை கூட்டிகிட்டு போய் ஃபோனில் பேசும்போது இவர் ரெக்கார்ட் பண்ணி காட்டுறாரு. சார் நான் போய் சொல்ல நினைக்காதீங்க சார், அவங்க கான்வர்சேஷன். இவர் கேட்குறாரு, என்கிட்ட இருந்து உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. அவன் இவன் தூக்கிட்டு போய் கெடுத்து துப்பிட்டு போயிட்டாவ பாருங்க. அதாங்க பாருங்க, கண்ணி சுருக்கு. நானும் அதோட தப்பி. சரி, 3வது குறிப்பு வரும். நீதிமொழிகள் 7:20. இப்போ நான் சொன்னதுக்கு அடுத்த சப்போர்ட்டிங் வசனம் 7:23 நீதிமொழிகள். ஒரு குருவி பிராணனை வாங்கிறதுக்கு கண்ணியை அறியாமல் அதில் விலை தீவிரிக்கிறது போலவும் அவளை பின்னாடி போனான். பார்த்தீங்களா? இவ யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 25. உன் இருதயம் அவள் வழியிலே சாய வேண்டாம், அவள் பாதையிலே மயங்கி திரியாதே. இருதயம்ங்கிறது தாமா டிசிஷன் டேக்கிங் பிளேஸ். டிசிஷன் என்னம்மா இருக்கிறோம்? இப்போ நான் ஆஸ்பத்திரிக்கு வரேன், காலையில் டாக்டர் அம்மா வருவேன், இல்லைன்னா இங்கே வந்துட்டு நான் நேரம் எங்கே போவேன்? வீட்டுக்கு. வேற எங்கேயுமே போகிறது கிடையாது. போவேன்னா சத்தியம் தான் என் கூட வருவார், கூட்டிகிட்டு போயிடுவார். இந்த டிராக்டே மாத்திரம் கிடையாது. முன்னாடினா நான் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போவேன்னு எனக்கே தெரியாது. எங்காவது ஜாலியாக சுற்றிட்டு கிடக்க வேண்டியது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 10வது வசனம். அப்பொழுது இதோ தேசியின் ஆடை ஆபரணம் தரித்த தந்திரமுள்ள ஒரு ஸ்திரீ. ஏமா தந்திரமுள்ள ஸ்திரீ? இவளுக்கு ஆத்மாவை எடுக்கணும், ஈரலை பிளந்துடணும். இது அவளுடைய ஆசை. புரியுதா? பிரசங்கி பக்கம் 9 பிரசங்கி இதுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறார். 9:12 பிரசங்கி 9:12 தன் காலத்தை மனுஷன் அறியான். காலகட்டம் என்னதுமா? இப்ப நம்ம உயிரோடு இருக்கோமா இல்லையா? ஆனா மச்சங்கள் கொடிய வலைகளை அகப்படுவது போலவும் குருவிகள் கண்ணிலை பிடிப்படுவதும் போலவும் மனுபுத்திரர் பொல்லாத காலத்திலே, பொல்லாத காலம். காலத்துக்கு என்ன பேரு? இது பிரச்சனை என்னன்னா, இது பொல்லாத காலத்துல நமக்கு தெரியாது. தெரியுமா? தெரியாதா? அதனாலதான் மக்கள் என்ன செய்யறாங்க? ஆகப்பட்டுக்கிறாங்க. சரி, இப்ப இன்னொரு காரியத்தை காட்ட போறேன். ஓசியா 9:8 பக்கம் 105
5. எப்பிராயீமின் காவல்காரர் என் தேவனோடு இருக்கிறாரு. தீர்க்கதரிசி என் வழிகள் எல்லாம் குருவி பிடிக்கிறவனுடைய கண்ணியாகவும் Yes. தன் குருவி தேவனுடைய பிடிக்கிற கண்ணியாகவும் தன் தேவனுடைய ஆலயத்திலே நான் ஒன்னா சொல்றேன். எப்ராயிம் காவல்காரர் என் தேவனோடு எதிர்த்து. காவல்காரருடைய வேலை என்ன தெரியுமா? ஒரு இங்க ஒருத்தர் இருக்கார், என் கூட ஊழி ஒரு பையன். அவனை நான் சொல்லணும், தம்பி இது சரியில்லைப்பா, கோயிங் இன் ராங் டைரக்ஷன் சொல்லி. ஆனா இவங்க என்ன செய்யறாங்கன்னா, தேவனோடு எதிர்த்து நிற்கிறாங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, இவங்க சொல்ல மாட்டாங்க. இப்போ நான் நிறையவங்க பார்த்தீங்கன்னா, நான் வாயத்தப்பி சொல்லிடுவேன், இப்போ இது தப்புப்பா அப்படின்னு சொல்லிடுவேன், அது ஏன் வேலை. ஆனால் தீர்க்கதரிசிகள் தன் வழிகள் எல்லாம் குருவி பிடிக்கிறோடைய கண்ணி தங்கள் தேவனுடைய ஆலயத்திலே பார்க்கணும். தீர்க்கதரிசி வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காவலர்கள் வேலை. அவங்களுக்கு ஆண்டவர் உணர்த்தினார் இது நடக்க போகுதுங்கிறது. ஆனால் அவங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. இப்போ திரும்ப இந்த வசனத்தை வாசிச்சா இந்த ஆழங்கள் நமக்கு புரியும். இப்போ வாசிப்போமா? திரும்ப வாசனம் வாசிக்க 91வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. அவர் உன்னை கண்ணிக்கும் எப்படி தப்பி வைப்பார்? ஒரு தீர்க்கதரிசி அனுப்புவாரு, ஒரு ஊழியக்காரர் அனுப்புவாரு, அவர் எச்சரிக்கை கொடுப்பாரு. கொடுத்தோன்னு நினைச்சுன்னா ஒரு நடந்த சம்பவத்தை நான் சொல்றேன். ஆரம்பத்தில் உனக்கு தெரியுமா, அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு ஒருத்தர் வருவார், ஞாபகம் இருக்கா? நல்லாங்க நகரமா கோயிலாங்க பழக்கம் வந்து கோயிலாங்க. சரி விடு, நான் சொல்றேன் கரெக்ட். அவருடைய ஒய்ஃப் என்கிட்ட வந்து சொல்லுது, சார் ரொம்ப கேவலமான வேலை செய்கிறார் சார், ரொம்ப மோசமான வாழ்க்கையை வாழ்கிறார் சார், ஒரு கொஞ்சம் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சொல்லிச்சு. எனக்கு மீசை மேலே மூக்கு மேலே கோவம் வந்துச்சு. அந்த வேலை விடணும்னு இருந்துச்சு. ஆண்டவர் சொல்லாரு, இது ஓன் வேலை இல்லை, நீ குவைட்டாக இருந்துட்டேன். இது நான் பேசாமல் இருந்துட்டேன். அந்த அம்மா போய் சொல்லிச்சு, நான் டாக்டர் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி. இந்த அம்மா வந்தார், சார் என் மனைவி என்ன சார் சொல்லிச்சு அப்படின்னு சொன்னது. ஒன்றும் சொல்லலையே அப்படின்ட்டு. ஏன் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு நான் சொன்னேன்னா, ஒரு சிலர் சொல்லுவார், ஒரு சிலர் சொல்லாதான். இப்போ அவர் ஊழியக்காரர், அவருக்கு பேத்தி டாக்டர் படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ நான் செய்கிறேன் சொல்லலை, ஆனால் அவருக்கு தெரிஞ்சு போச்சு, எனக்கு தெரியும். இப்போ தெரிஞ்சு நம்ம திட்டுறது லேசா, திட்டாமல் இருக்கிறது லேசா? திட்டாமல் இருக்க கஷ்டம். ஆனால் தெரிஞ்சிருச்சு, எனக்கு நியூஸ் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லி. அதுதான் நான் சொல்கிறேன், தீர்க்கதரிசிங்கிறது சுருக்குங்கிறது தான். சரி, அடுத்த பாயிண்ட் போகும். அடுத்த பிரச்சனையை நம்ம பார்ப்போமா? 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 10வது பக்கம் 290 பண ஆசை இன்னைக்கு நிறைய சம்பவங்களாக சொல்லிட்டே இருக்கிறாப்புல இருக்குமா. ஒரு அம்மா, நல்லா வயசான அம்மா, 10 வீடுக்கு சொந்தக்காரி. அந்த அம்மா எத்தனை வீட்டுக்கு சொந்தக்காரி? அந்த அம்மாட்ட காசு இருக்கா இல்லையா? காசு நிறைய. ஒரு நாள் ஸ்டாலினுக்கு நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணினேன். என்ன பண்ணேன்? ஹெல்ப் பண்ணினேன். அப்புறம் அந்த அம்மா வட்டிக்கு மேலே வட்டியை போட்டு இது கட்டினா தான் கதையை முடிப்பேன்னு சொல்லிச்சு. நான் சொன்னேன், சார்ஜ் ஸ்டாலின் கொடுத்துரு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு செட் பண்ணிச்சு. அப்போ அந்த அம்மா சொல்லுது, காசு தான் கடவுள், நான் பாரு உன்னை எனக்கு வட்டி போட்டாலும் எனக்கு காசு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் வந்து பார்த்தாரு, காசு தான் கடவுள்னு சொல்லல, பண ஆசையை இருதயத்தை ஊற்றி ஏற்கனவே இருந்துச்சு. அது ஒரு அம்மா வந்துச்சு. யார் இருந்தா? இப்போ அக்காவை. அதுக்கு என்ன வயசுல நம்ம பிள்ளைக்கு ஏன் காசு வாங்கிக்கிறவங்க மாட்டேன். சரி கொடுங்க. ஒரு அம்மா அக்கா அது ஒரு பிரார்த்தனை பண்ணி ஜெயில தூக்கி போட்டாங்க. சரி, எங்க தூக்கி போட்டாங்க? அது நிறைய பிரார்த்தனை பண்ணி ஜெயில விட்ட வந்து இந்த அம்மாட்ட வந்து சொல்லுறது, என்னை தப்பான தண்டனை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி கவர்மெண்ட்லேருந்து 1,35 லட்ச ரூபா எனக்கு சாங்ஷன் ஆயிடுச்சு. அவ்வளவு பென்ஷன் நான் சொல்றேங்க. இப்போ தண்டனை தப்பாக கொடுத்தாங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து இவங்க காம்பன்சேஷன் எவ்வளோ கொடுக்குறாங்களா? ஆமாம். அப்போ நீங்கள் எனக்கு ஒரு 30 லட்சம் கொடுத்தீங்கன்னா நான் அந்த ரூபாயை வாங்கி உங்களுக்கு கொடுத்துருவேன். எனக்கு ரூபாயெல்லாம் தேவை. இந்த அம்மா ஆளாட்டையாக போய் காசு வாங்கி அதை கொடுத்துச்சு.
இப்போ 35 லட்ச ரூபா கட்டிடுச்சு. 35 அவ்வளோ கூட 35 கரெக்டாக. இப்போ அவன் சொல்கிறா, நான் பணம் வாங்கினது என்ன சாட்சி இருக்கு அப்படின்னு. வீட்டுக்கு வந்து அதிகம் போட்டான். 35 லட்சமும் நாம போட்டுச்சு. இது ஊழியக்காரங்க யாராவது அந்த வீட்டுக்கு போனாங்கன்னா இந்த மாதிரி எவ்வளோ கொடுக்கும் தெரியுமா? 5 ரூபா. அது ஏன் சொல்லுதுன்னா, அது என்ன சொல்லிச்சு, இந்த 5 ரூபாய்க்கு அவன் திரும்ப வரமாட்டான். இப்போ நான் 1000 ரூபா கொடுத்தானா வருவான். இந்த அம்மா பணம் ஆசையில் இப்போ வசந்த வாசிங்க கரெக்டாக. என்னுடைய செய்தி சாட்சியா சொல்லி சீக்கிரமே கட்டணும். ஏன்னா அது வசனம் அப்படித்தான் இருக்கு. பண ஆசை வேற ஆயிடுது. இப்போ நான் சம்பாதிக்கிறேன், நான் வேலை பார்க்குறேன், சம்பாதிக்கிறேன், எனக்கு இத்தனை தேதி எனக்கு சம்பளம் உண்டா இல்லையா? கரெக்டாக வந்துடும். அது அது கூலி. நான் வேலை பார்க்குறேன், இத்தனை நீ சம்பளம் வாங்குறேன், எல்லாரும் வாங்குறேன். நீங்கள் தொழிலுக்கு உங்களுக்கு காசு வாங்கி தான் வேலை பார்ப்பீங்க, வருமானம் தான். சரி, உருவா குத்தி கொடுக்குறாங்க. ரைட். அடுத்து பாருங்க, 2 தீமோத்தேயு 2:26. இது கொஞ்சம் ஆழமான வசனம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 26வது வசனம். பிசாசானவனுடைய இச்சையின்படி. பிறகு இவ்வளவு நேரம் நம்ம ஆச்சு பார்த்தீங்களா? எங்கேயாவது பிசாசு பேர் இருந்துச்சா? இங்கதான் ஃபர்ஸ்ட் டைம் பண ஆசையை சொல்லிட்டு எல்லாம் பிசாசு. பிசாசானுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவனுக்கு உபயோகித்து. இப்ப மயக்கம் தெளிந்துங்கிறது என்ன எடுத்தா தெரியுமா? அனஸ்தீசியா. அனஸ்தீசியா பாத்தீங்களா? மயக்கம் வந்து அர்த்தம் வலிக்குமா வலிக்காதா? வலிக்குமா? மயக்கம் வந்து கொடுத்தா வலிக்கும், வலிக்குங்கிற மயக்கம் வந்து கொடுத்தா வலிக்காது. என்ன செய்ய, திட்டுக்க, என்ன பண்ணாலும் என்ன செய்யாது. அதுதான் மயக்கம் வந்து தெளிந்து. அப்போ ஒரு தடவை மாட்டியாச்சு. 2வது கேப்லா இருக்குங்கன்னு சொல்றேன். சரி, 2வது பாலாகும் கொள்ளை நோய்ங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. நம்ம அதை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இவ்வளவு நேரம் ஒரு செக்ஷன் தான் பார்த்தோம். பாலாகும் கொள்ளை நோய் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கோங்க. யாத்ராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனம். ஆண்டவர் கண்டிஷன் சொல்றாங்க. எல்லாத்துலயும் கண்டிஷன் உண்டா இல்லையா? உண்டு. வாசிங்க. எப்படி கேட்கறது? கவனமா கேட்டு. இந்த கவனமா கேட்கறது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். சரி, இப்ப நான் உங்கள்ட்ட கேட்கறேன், லேட்டா எல்லாம் லேட்டா வந்தீங்க, அதான் பிரச்சனை. எல்லாம் லேட்டா தான் வந்தீங்க. நான் துதி பாடல் பாடும்போது யாருமே இல்லை. என்ன பாட்டு பண்ண சொல்லுங்க? என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. அப்படி ஒரு சந்தோஷமான பாடல். இது பாடும்போது இது எங்க இருந்து வரணும்? ஆற்று வளர்ந்து வரும். புரியுதா உங்களுக்கு? வாசிங்க. கேட்டு செய்து முத கேளு, அடுத்து செய்யும். என்ன ஆகுது? முத கேட்கணும், செவி கொடுத்து கை கொள்ளணும். என்னது இந்த கை கொள்றது? வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, ஊருக்கு தான் உபதேசம் எனக்கு உனக்கு கிடையாது. புரியுதா உங்களுக்கு? ஆனா உபதேசம் நமக்கு தான். அது இதெல்லாம் நம்ம செய்யணும். அப்புறம் செய்தால் நான் பண்ணேன். பாத்தீங்களா? இதுதான் நீ ஒண்ணு செய்யணும், அவர் ஒண்ணு செய்யணும். உன் பாப்பா எவ்வளவு நேரமா பைபிள் வாசிக்கிற? எவ்வளவு நேரம் எழுதுற? தெரியுது. இங்க வந்து உட்கார்ந்து வசனத்தை எழுத சொல்லு. இல்லைன்னா நானே உன் பரிகாரணிய கர்த்தர்னா அது அவர் மட்டும்தான் பண்ணி, வேற யார்ட்டையும் கிடையாது. சரி, இப்போ ஒரு ஆப்போசிட்டான காரியத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆப்போசிட்டான காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் எடுத்துக்கொள்ளுங்க. பக்கம் 1066 1066 ஆப்போசிட் 4:10. ஈப்ரே உண்டானதற்கு கொள்ளை நோயே உங்களுக்கு மோத அனுப்ப மாட்டேனாரு, இப்ப அனுப்புறாரு. ஏன் அனுப்புனாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிஷன் அவங்க கேட்கல.
அடுத்து உங்கள் வாலிபரை பட்டயத்தாலே கொன்றேன். கொன்றேன். உங்கள் புதர்களை அழித்து போட்டேன். ம். உங்கள் பாளைகளின் நாற்றத்தை உங்கள் நாசிலும் ஏறப்படினேன். ஆனாலும் நீங்கள் இடத்தில் திரும்ப மாட்டீர்கள். திரும்புறதுக்கு ஆண்டவர்கள்லாம் செஞ்சு பார்க்கறாரு, இருந்தாலும் செய்ய மாட்டேங்குது. அப்ப நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஆத்மாவை காக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல் பேச்சு கேட்கணும். சரி, கடைசியா ஒன்றை பார்த்து முடிக்க இருக்கிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் வசனத்தை வாசிப்போமா? என்னென்ன வாசிக்கணும் யாராச்சும் சொல்லுங்க பார்ப்போம். 91வது அதிகாரம் 1 வசனம். அவர் உன்னுடைய வேலனை கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளைக்கும் தப்பிப்பார். பாலாக்கும் கொள்ளை நோயில அடுத்து நம்ம பார்க்கணும். கொள்ளை நோய் என்றால் என்ன? 6வது வசனம் 91:6. இருளில் நடமாடும் கொள்ளை நோய். இருளில் நடமாடும் கொள்ளை நோய். என்னது? இருளில் நடமாடும். இந்த இருளில் நடமாடும் கொள்ளை நோய் எங்க வருதுன்ற பார்த்து நம்ம அதை முடிக்க இருக்கிறோம். கொள்ளை நோய் ஏன் வருது அப்படிங்கிறது என்ன ஆகும் கேட்டுங்க. 14வது அதிகாரம் 37. 14:37. சபையார் எல்லோரும் அவருக்கு விரோதமாய் முறுமுறுக்கும்படி அந்த துசியை சொன்னவர்களாகிய அந்த மனிதர் கர்த்தர் சந்நிதியில் வாதினால் செத்தார்கள். வாதை வர்றதுக்கு காரணம் சொல்லுங்க என்னது? முறுமுறுப்பு. ஏமா 2 சத்தம் ஆண்டவருக்கு பிடிக்கும், ஒரு சத்தம் பிடிக்காது. ஒன்று துதியின் சத்தம், என்ன சத்தம்? ரெண்டாவது ஜெபிக்கிற சத்தம், ஜெபம். இது 2 சாண்டல். ஒன்று மட்டும் பிடிக்காது, முறுமுறுப்பு. இந்த முறுமுறுப்புங்கிறது என்ன சொல்லுங்க பார்ப்போம். ஒரு சாப்பாடு போடுறாங்க, என்ன இது மஞ்சள் கலர்ல இருக்குது, என்ன உப்பு இல்லை, உப்பாவது சாப்பிட்டு பாருங்க. இது கண்ணில் பார்த்துட்டு எங்க பாட்டி செஞ்சா கருப்பா இருக்கும், அதான் எனக்கு பிடிக்கும் சிக்கன்ல. இதுக்கு பேர் என்னது? முறுமுறுப்பு. எனக்கு ஒரு நாள் நான் நடந்த சம்பவத்தை வந்து சொல்றேன். நம்ம ஸ்டாலின் அப்போ கதிரேசன் பண்ற நம்மளோட இருந்தார். அப்போ ஒரு சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்தார். கதிரேசன் சாப்பிட்டேன், என்ன உப்பு இல்லை சரியில்லை அப்படின்னு நான் சொன்னேன். அண்ணாச்சி உங்களுக்கு இந்த சமைக்க தெரியுமா? எனக்கு தெரியாது. ஸ்டாலின் நிறைய எஃபர்ட் எடுத்து பிரியப்பட்டு கொண்டாரு. நல்லா இருக்குன்னு சொல்றது லேசா, நல்லா இல்லைன்னு சொல்றது லேசா. இல்லைங்க, இனிமேல் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு நான் தைரியமா கரெக்ட் பண்ணேன். அவர் என்னோட மூத்தவரா கிளையவரா? மூத்தவர். நான் ஒரு அண்ணாச்சினை கொண்டேன், அவர் என்னைய ஐயான்னு கூப்பிடுவார். ஆனா சொல்லிடுவேன், இந்த முறுமுறுக்கள் யாருக்கு பிடிக்காது? பிடிக்காது. அவர் எவ்வளோ எஃபர்ட் எடுத்து செய்யும்போது சந்தோஷமா. அவர்கள் கர்த்தர் செஞ்ச வாதையினாலே செத்தார். என்ன வாதை நமக்கு தெரியாது. வாதை கடைசி ஒரு வருஷம் கழிச்சு முடிக்கிறது. என்ன ஆகமம் 16:46. என்ன வாதை? 16:46. மோசே போட்டு சீக்கிரமாய் சபையிடத்தில் போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய், கர்த்தருடைய சந்ததியிலிருந்து கடும் கோபம் புறப்பட்டது, வாதை தொடங்கிற்று. இப்பமா வாதைங்கிறது வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டோடைய கோபம். கோபம் ஏன் ஆண்டவருக்கு வருதுன்றது நம்ம ரீசன் பார்த்தாச்சு. இப்போ இந்த கோபம் எப்படி நிறுத்தப்படணுங்கிறது தான் முக்கியம். இந்த கோபம் எப்படி நிறுத்தப்படும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒருத்தர் ஆண்டவர் தேடுறார், இவர் வந்து எனக்காக செய்யணும்னு சொல்லி. என்ன 16வது அதிகாரம் 47வது வசனம் வாசிங்க. சொன்னபடி நடுவில். இந்த நடுவுங்கிறது என்ன தெரியுமா? ஒரு பக்கம் ஆண்டவருடைய கோபம், இன்னொரு பக்கம் கோபம் யார் மேல வருதோ அவங்க. ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கியது. தூப வர்க்கங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஜெபம். நம்ம இந்த தூப வர்க்கம் நேரம் எங்க போகும்? மேல போகும். அது எங்க போகுங்கிறது அப்படியே கையில வச்சுக்கோங்க. எங்க போகும், எப்படி போகுங்கிறது மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். வெளிப்படுத்துதல் 8வது அதிகாரம் 3வது தூதன் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து என்றால் சிங்காசனத்தின் முன்பாக இருந்த பொற்பிடத்தின் மேல் சகல பரிசுத்தவானுடைய ஜெபம் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. தூப வர்க்கங்கிறது அந்த புகையை போட்டோம். அந்த புகை எங்க போகும்? மேல நோக்கி. அடுத்த வாசல். அப்படியே பரிசுத்தவானுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக இருந்தது. இது நம்ம ஜெபம் எங்க போகும்? தேவனுக்கு முன்பாக போகும். அதனாலதான் என்னாகும் 16வது அதிகாரத்தில் 48 வாசிங்க
16:48 செத்தவர்களுக்கும் செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றார். ஏன் செத்தாங்க? பாவம், அவனுடைய கோபம் வந்துச்சு. அப்பமா நமக்கு நம்முடைய ஆண்டவரை பொறுத்து எல்லாமே பைபிள் இருக்கு. இதை நம்ம எவ்வளவு நம்ம வாசிச்சு தியானிச்சு ஊழியம் செய்து இப்போ நான் ஒரு எவரைய மொழி டீச் பண்றேன். அது லேசனிங்களா கஷ்டம் நினைக்கிறீங்களா? கஷ்டம் சார், ரொம்ப கஷ்டம். என்ன சொல்லுங்க சார்? நான் சொல்ல இல்லை, இவ்வளவு பெரிய டிக்ஷனரி இருக்கும். ஒரு வார்த்தையை நான் தேடுவேன். ஒரு ஹீப்ரூல இருக்கான பார்ப்பேன், ஹீப்ரூல இருக்காது. கிரீக்கு வருவேன், கிரீக்ல இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதை கரெக்டாக எழுதணும். அந்த ப்ரொனன்சியேஷன் எப்படிங்கிறது எனக்கு ஆவியானவர் சொல்லிக் கொடுக்குறது தான் நான் சொல்றேன். டோசிஸ் அப்படின்னு இருக்கும் இருக்கும். அதனால நான் செய்யணும், இந்த லாங்குவேஜை சொல்லிக் கொடுக்கணும். இது இது யாரும் செய்ய முடியாது. எங்க பாஸ்டர் வாங்கி கொடுத்துட்டாரு, அதோட அவ்வளவுதான். அவருக்கு சொல்லிக் கொடுப்பாரு, அவருக்கு 1000 வேலை இருக்கு. சரியா பாருங்க, 40 செத்தவருக்கு ஒரு நடுவே நின்றான், அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. நிற்கிறதுக்கு ஒரு ஆள் ஆண்டவர் தேடுறார். ஆண்டவர் தேடுறது. சரி, இந்த வசனத்தை நம்ம பார்த்தது, நான் கர்த்தரை நோக்கி நான் ஆண்டவர்கிட்ட பேசுறேன், எதிர்த்த கொண்டே சொல்றேன், அவர் உனக்கு எப்படி இருப்பாருன்னு சொல்லி ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறேன் ஐயா. நன்றி விளையாண்டதோடு உங்களுடைய திருச்சமூகம் வருகிறோம். எத்தனை நன்மைகள் ஐயா, எத்தனை கிருபைகள் ஐயா, சொல்ல முடியாத இவருக்கு நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் சிவங்களின் பிதாவே, ஆமேன், ஆமேன்.